பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்துவிட்டு தப்பிவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு வார்னிங். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. அவங்களுக்கான அந்த தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்திற்கு 354 கோடி ரூபாய் ஒதுக்கி 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும். இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் பேட்ரோல் அறிமுகம் செய்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணமான போதைப் பொருளை வேரோடு பிடுங்கி எறியப்படும். தனி மனிதன் ஒழுங்காய் இருந்தால் சமூகம் தன்னால் மாறும் என முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை. இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழாவில் தமிழக அரசின் இலச்சினை தவறுகளுடன் இருந்ததாக சர்ச்சை. ஏஐ வீடியோவில் எழுத்துக்கள் பாதி தமிழிலும் மற்றொரு மொழியிலும் உருவாக்கப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கடலூரில் 103 டிகிரி, வேலூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. சென்னை விமான நிலையம் எதிரே உள்ள மலை அடிவாரத்தில் தீ விபத்து. வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் முயற்சி. தமிழ்நாட்டில் 8 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொதுப்பணித்துறை செயலாளராக செல்வராஜ், விளையாட்டுத்துறை செயலாளர் சந்தீப் நந்தூரி, மருத்துவ பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக அழகுமீனா நியமனம். ஆசிரியர் பணியிட மாறுதலுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பணியிட மாறுதலுக்கு ஓராண்டு பணி நிறைவு பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை என அரசு அறிவிப்பு. சென்னையில் குப்பை மேலாண்மை ஏன் இன்னும் பெரும் சவாலாக உள்ளது என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்ய தேவையில்லை, குப்பைகள் உருவாகும் இடத்திலேயே மேலாண்மை செய்ய வேண்டும் என உத்தரவு. போலி கையெழுத்து புகாரை தொடர்ந்து மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வீட்டில் CID சோதனை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என திரிணாமுல் காங்கிரஸ் MP டெரிக் ஓபிரையன் கண்டனம். மாநிலங்களவை காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு ஏற்பு. 12 சுயேட்சைகள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் போட்டியின்றி ராஜ்யசபா MP-யாக தேர்வாகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. மத்திய பிரதேசத்தில் 3 மாநிலங்களவை MP இடங்களுக்கான தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிப்பு. கிரிமினல் வழக்கை குறிப்பிடவில்லை என பாஜக ஆட்சேபம் தெரிவித்ததால் நிராகரித்த தேர்தல் அதிகாரி. மத்திய கிழக்கு நிலவும் பதற்றத்திற்கு மத்தியில் குவைத் மன்னருடன் பிரதமர் மோடி பேச்சு. பாதுகாப்பு சூழல் குறித்து இருவரும் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தகவல். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கிராவல் மண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியல். இரவு பகலாக கிராவல் மண் லோடுடன் டிராக்டர், லாரிகள் அதிவேகமாக செல்வதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. நடப்பு கோடை சீசனில் 16வது முறையாக சதமடித்த வெயில். ஜப்பானை தொடர்ந்து நேபாளத்திலும் இந்திய மாம்பழங்களுக்கு தடை. உணவு பாதுகாப்பு தர நிர்ணயங்கள் மீறப்பட்டிருப்பதாக கூறி இந்திய மாம்பழங்கள் இறக்குமதி செய்ய தடை விதிப்பு.
லண்டன் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து 9 வயது மகனுடன் கீழே குதித்து இந்திய தம்பதி தற்கொலை. 6 ஆண்டுகளாக மகனுக்கு அளித்த மருத்துவ சிகிச்சையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் விபரீத முடிவு. இங்கிலாந்து அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக சூரியகாஷ் ஐயர் நியமனம். மகனுக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டதை குத்தாட்டம் போட்டு கொண்டாடிய சூரியகாஷ் ஐயரின் தந்தை. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் களமிறங்கும் ரோஹித் சர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா உடல் தகுதி பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றதை அடுத்து இருவரும் அணியில் விளையாடுவது உறுதியானது. இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்கான வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிப்பு. சாய் ஹோப் தலைமையிலான 15 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம். ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனியை சந்தித்து பேசிய ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மைக்கேல் கிளார்க். இந்தியாவில் கிரிக்கெட் அகாடமி தொடங்க கிளார்க் விருப்பம் என தகவல்.